பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு கருத்தை பார்க்க போறோம். எதற்கு நேராக திருப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு இன்னொரு டைட்டிலும் கொடுக்கலாம். துன்பத்தின் நடுவிலும் மீட்பை வெளிப்படுத்தும் சிலுவை நாதரின் அருள் வாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 to 25 வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறந்த ஆடுகளை போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கும் மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். எவ்வளோ ஒரு நல்ல காரியம் பாருங்களேன். அவர் நமக்காக பாடுபட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு நல்லவருக்காக ஒரு நல்லவங்க இறக்குறதுக்கு ரெடி ஆகலாம். ஆனா நாம் எல்லாரும் பாவிகளாய் இருக்கையில், அநியாயம் செய்கிறவர்களாய் இருக்கையில், மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கிறவர்களாக நம்ம இருக்கையில அவர் எனக்காக பாடுபட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில ஒரு வஞ்சனையும் காணப்படவில்லை. ஆனா இன்றைக்கு பார்க்க எங்க பார்த்தாலும் வஞ்சனை, பாவம், அடுத்தவங்க எப்படி போட்டு தள்ளலாம், அடுத்தவங்களை எப்படி தள்ளி விட்டு நம்ம மேல வரலாம், அடுத்தவங்களை போட்டு கொடுத்தா நம்மளுக்கு நல்ல பெயர் கிடைக்குமே, இப்படி என்று சொல்லி அநேக நல்ல பெயருக்காக மற்றவர்களை கெடுக்கிற இந்த உலகத்திற்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், நம்மளை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு சுருக்குன்னு கோபம் ஏறி அவங்கள 4 வார்த்தை கேட்டு திட்டி அசிங்கமா பேசினாதான் நம்மளுக்கு மனசு சமாதானமா இருக்குது. நமக்காக அவர் சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சிலுவையின் மேல் எல்லா நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். அதனால இந்த சிலுவை தியானிக்கிற இந்த நாட்களில அவர் நம்மளுக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் அந்த அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து செல்வதற்கு பிரயாசப்படலாங்களா?